ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ओं विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे विशेष शून्यवादी भाषातदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंदा। हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा பக்தர்களுக்கு இனிமையான மாலை வணக்கம். தினம் ஒரு கீதை, பகவத்கீதை எளிமையாக கற்றுக்கொண்டு எளிதாக பயிற்சி செய்வதற்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு. ஸ்ரீல பிரபுபாருடைய எளிமையான விளக்கம். இன்றைக்கு பகவத்கீதை முதலாம் அத்தியாயம் குருக்ஷேத்திர போர்க்களத்தில் படைகளை கவனித்தல். இந்த முதல் அத்தியாயத்தோட கடைசி 2 ஸ்லோகம் இன்னைக்கு படிக்கிறது, 45 மற்றும் 46. இந்த 2 ஸ்லோகத்துல என்ன நம்ம தெரிஞ்சுக்க போறோம், பிரபுபார் என்ன சொல்லியிருக்கார்? யதி மாம் அப்ரதீகாரம் அசஸ்திரம் சஸ்திரபானயக தாதராஷ்டிரநேகன்யோ தன்மே க்ஷேமதாம் பவேத். ஆயுதமின்றியும் எதிர்த்து போரிடாமலும் இருக்கின்ற என்னை ஆயுதம் தாங்கிய திருதராசின் மகன்கள் போரில் கொன்றால் அது எனக்கு அதிக நன்மையை கொடுக்கும். சஞ்சய உவாச்ச ஏவம் உக்த்வார்ஜுனா சாங்கே ரதோபஸ்தௌபாவிஷத் விஸ்வஜஹஸ்ஸதாம் சாபம் சோகசம் விக்னமானசக. சஞ்சயன் கூறினார், போர்க்களத்தில் இவ்வாறு பேசிய அர்ஜுனன் தனது வில்லையும் அம்புகளையும் ஒருபுறம் எரிந்துவிட்டு ரதத்தில் அமர்ந்து விட்டார். அவரது மனம் சோகத்தில் மூழ்கியுள்ளது. ஸ்ரீமத் பகவத்கீதையின் குருக்ஷேத்திர போர்க்களத்தில் படைகளை கவனித்தல் என்ற தலைப்பு முதலாம் அத்தியாயத்துக்கான பக்திவேதாந்த பொருளுரை இவ்வாறு நிறைவடைகின்றது. சரி, அப்ப இந்த 2 ஸ்லோகத்துல அர்ஜுனுடைய மனோபாவம் மேலும் வெளிப்படுகிறது. நம்ம இந்த அத்தியாயத்தினுடைய ஆரம்பத்திலிருந்தே படிச்சுட்டு வரோம். இந்த குருக்ஷேத்திர யுத்தம் தேவையில்லை, இந்த மகாபாரத யுத்தம் தேவையில்லை, இது வேண்டாம், இந்த யுத்தம் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் இந்த யுத்தத்தை புறக்கணிக்கிறார், இந்த யுத்தத்தை நிராகரிக்கிறார். அதுக்கு ஒரு 5 காரணம் அர்ஜுனன் சொல்றார். ஏன் இந்த யுத்தம் மகாபாரத யுத்தம் ஏன் தேவையில்லைன்னு 5 காரணம் சொல்றார். அந்த 5 காரணங்களையும் ஒன்றின் பின் ஒன்றாக நம்ம பார்த்துட்டு வந்தோம். முதல்ல சஜனா, இவங்க என்னுடைய உறவினர்கள், என் நண்பர்கள், என் மாமன்மார்கள், என் மைத்துனர்கள், என் சகோதரர்கள், அவங்களோட சண்டை போட மாட்டேன். 2வது, எனக்கு சந்தோஷம் கிடைக்காது, இந்த யுத்தம் பண்றதுனா எனக்கு சந்தோஷம் இல்லை, எனக்கு நிம்மதி இல்லை, எனக்கு கவலை தான், துக்கம் தான். காரணம், நான் இந்த ராஜ்யம் கிடைச்சாலும் என்னால அனுபவிக்க முடியாது. காரணம், இந்த உறவினர்கள்லாம் என் கூட இருக்க மாட்டாங்க. எனக்கு ராஜ்யம் கிடைச்சாலும் 3 உலகமே கிடைச்சாலும் இவங்களை கொன்னுட்டு நான் அதை அனுபவிக்க முடியாது. என்னுடைய சந்தோஷத்தை பகிர்ந்துக்க என் கூட யாரும் இருக்க மாட்டாங்க. அதனால இது தேவையில்லை. அதுக்கப்புறம் பாவமே சேரும். 3வது காரணம், பாவமே சேரும். அவங்க வேணா பாவிகளா இருந்துட்டு போட்டோம், அவங்களுக்கு கொண்டு நம்ம ஏன் பாவத்தை சேர்த்துக்கணும், அதனால வேண்டாம், பாவமே சேரும். 4வது காரணம் குல தர்மம் குல நாசமாயிரும், குல தர்மம் போயிடும், குல நாசமாயிடும், அதனால வேண்டாம். ஏன்னா இந்த யுத்தத்துல பீஷ்மர், துரோணர் இந்த மாதிரி பெரியவங்க எல்லாம் கொல்லப்படும் போது இளைய தலைமுறையை வழிநடத்த யாரும் இருக்க மாட்டாங்க, அவங்க தவறான வழியில போயிடுவாங்க. அப்ப தேவையில்லா சந்ததியில உற்பத்தி ஆகுது, நான் காரணமாயிருவேன் அப்படின்னு சொல்லி அர்ஜுனன் நிராகரிக்கிறார். கடைசி காரணம் அர்ஜுனன் நீங்க சொல்றது, இது அவருடைய இரக்க குணத்தை காமிக்குது. அர்ஜுனுடைய இரக்க குணம். இவங்களெல்லாம் கொண்டுட்டு நான் ராஜா ஆகணுமா, இவங்களெல்லாம் கொண்டுட்டு நான் அரியாசனத்துல உட்காரணுமா, அப்படி நான் அனுபவிக்கணுமா, வேண்டாம். நான் ஆயுதத்தெல்லாம் விட்டுறேன், நிராயுத பாணியா இருக்கேன். நான் யுத்தத்துல அவங்க கூட எதிர்த்து சண்டை போட போறது இல்லை, அவங்களை என்ன கொன்னாலும் பரவாயில்ல, அதை நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன். இது ஒரு வைஷ்ணவருக்கான மிக மென்மையான இதயம், ஒரு கிருஷ்ண பக்தருக்கான மிக மென்மையான இதயத்தை அர்ஜுனன் வெளிப்படுத்துறார். அவர் ஆன்மீக முன்னேற்றத்துல வெற்றி அடைவதற்கான எல்லா தகுதியும் உடையவர். ஆனா இந்த இடத்துல இந்த இரக்கம் தேவையற்றது. ஏன்னா இந்த மகாபாரத யுத்தமானது பகவானுடைய மேற்பார்வையில் நடக்குது, கிருஷ்ணனுடைய விருப்பப்படி நடக்குது. அப்ப அர்ஜுனன் தன் தர்மத்திலிருந்து பின்வாங்க கூடாது, தன் கடமையிலிருந்து பின்வாங்க கூடாது, ஒரு காரணம். 2வது காரணம், இங்க பகவானே சொல்றாரு இந்த யுத்தம் செய்யணும்னு. அப்ப பகவானுடைய விருப்பம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இப்ப அர்ஜுனன் ஏன் செய்ய மாட்டேங்கிறாரு? அர்ஜுனுக்கு தன்னுடைய விருப்பம் தான் முக்கியமா இருக்கு, பகவானுடைய விருப்பத்தை விட. அர்ஜுனன் என்ன நினைக்கிறாரு,
என்னுடைய சந்தோஷம் தான் முக்கியம். எனக்கு எனக்கு துக்கம் வருது, துக்கம் தொண்டை அடைக்குது, என்னால இங்க நிக்க முடியலன்னு சொல்லி காண்டிபத்தை கீழே போட்டுட்டு அழுதுண்டு அப்படியே ரதத்துல உட்காந்துட்டார். இப்போ அர்ஜுனன் உற்சாகப்படுத்துறதுக்காக கிருஷ்ணர் பேசுவாரு. அது அடுத்த அத்தியாயத்துல நம்ம பார்ப்போம். அப்போ நம்ம இன்னைக்கு என்ன அழகான பாடம் சொன்னா, அர்ஜுனன் மாதிரி ஒரு பக்தர்கள் எந்த வம்பு சண்டைக்கு போக மாட்டாங்க, யாரையும் குறை சொல்ல மாட்டாங்க, யாரையும் நிந்திக்க மாட்டாங்க, யாருக்கும் துரோகம் செய்ய மாட்டாங்க, யார் மேலேயும் பொறாமை கொள்ளும். இதெல்லாம் ஒரு வைஷ்ணவருக்கான குணம். ஒரு வைஷ்ணவருக்கான ஒரு கிருஷ்ண பக்தருக்கான தெய்வீகமான குணம் என்னன்னா, அவருக்கு யாராவது கெடுதல் செய்தாலும், அவருக்கு யாராவது தீமை செய்தாலும், அவங்க தனக்கு கெடுதல் செய்தவங்களுக்கும் தீமை செய்தவங்களுக்கும் நன்மையே நினைக்கிறாங்க. அதான் திருவள்ளுவர் திருக்குறள்ல சொல்ற மாதிரி, இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நாண நன்மையும் செய்து விடல். நமக்கு ஒருத்தர் கெடுதல் பண்ணா கூட அவங்க வெட்கி தலை குனிற அளவுக்கு நம்ம நல்லது பண்ணணும். நமக்கு ஒருத்தர் கெடுதல் பண்ணிட்டாங்க, நமக்கு ஒரு ஒரு தீங்கு, நமக்கு ஒரு தீமை செஞ்சுட்டாங்க, நமக்கு ஒரு அநியாயம் பண்ணிட்டாங்க, நம்மளை ஏதோ நமக்கு நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, திரும்ப அதை நம்ம செய்யக்கூடாது. அவங்கள அவமானப்படுத்தணும், அவங்களுக்கு கெடுதல் பண்ணணும், அவங்களுக்கு தீங்கு செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அவங்க வெக்கப்படுற அளவுக்கு நம்ம நல்லது பண்ணணும். அதுதான் வைஷ்ணவருக்கான குணம். அப்ப அர்ஜுனன் இந்த குணம் இருந்ததுனால பிரபுபா சொல்றாரு, அர்ஜுனன் ஆன்மீக முன்னேற்றத்தில் தகுதி உடையவர். ஆனா இப்போ இங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, பகவானுடைய நித்தியமான சகாக்கள் ஒருவர் அர்ஜுனன். அர்ஜுனன் பகவானுடைய நித்தியமான சகாக்கள் ஒருவர். பகவான் எப்பெல்லாம் இந்த பூமியில வராரோ அப்ப அர்ஜுனனும் கூட வரார். எப்பெல்லாம் கிருஷ்ணர் இந்த பூமியில வராரோ அப்ப அர்ஜுனனும் கூட வரார். பகவானுடைய சேவையில பங்கு பெறுகிறார். இப்ப பகவான் என்ன பண்ணார்னா, தன்னுடைய தூய பக்தரான, தனக்கு பிரியமான பக்தரான அர்ஜுனனை அறியாமையில் புகுத்தி விட்டார். அர்ஜுனனை அறியாமையில் புகுத்திட்டு அவருக்கு உபதேசம் பண்ற மாதிரி பகவான் நமக்கு பகவத்கீதை கொடுக்கிறார். அப்போ இந்த இங்க நடந்த சம்பவங்கள் எல்லாம் பார்க்கும்போது பகவான் அருமையான ஒரு திட்டம் வச்சிருக்காரு. பகவானுடைய அருமையான திட்டம் என்னன்னா, நம்ம எல்லாருமே கிருஷ்ணரை மறந்து பகவானை மறந்து அறியாமையில் இருக்கோம். எது சரி, எது தப்பு, எது அதர்மம், எது தர்மம், நான் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, ஒரே குழப்பமா இருக்கு. அப்போ இந்த குழப்பத்திலிருந்து நம்ம விடுவிக்கிறதுக்காக, அறியாமையிலிருந்து விடுவிக்கிறதுக்காக பகவான் பகவத்கீதை கொடுத்திருக்கார். அர்ஜுனன் ஒரு கருவிதான். அப்போ பகவத்கீதையின் முதல் நோக்கம் என்ன? இப்ப யாராவது நம்மகிட்ட கேள்வி கேட்கிறாங்க, சரி சுவாமி, நீங்க உங்க சனாதன தர்மத்துல பகவத்கீதையை படிக்கிறீங்க, பகவத்கீதையை வச்சிருக்கீங்க, அந்த பகவத்கீதை நோக்கம் என்னன்னு கேள்வி கேட்கிறாங்க. நம்மகிட்ட யாராவது கேள்வி கேட்கிறாங்க, பகவத்கீதை நோக்கம் என்ன அப்படின்னு கேள்வி கேட்டா, பகவத்கீதைக்கு ரெண்டே நோக்கம் தான். பகவான் பகவத்கீதை சொன்னாரு, அதுக்கு ரெண்டே நோக்கம் தான். அப்ப நம்மகிட்ட யாராவது பகவத்கீதை நோக்கம் என்ன என்று கேட்டால், பகவத்கீதை பகவான் சொன்னதுக்கு இரண்டே காரணம் தான். ஒன்று ஜீவாத்மாவை நம்மளை அறியாமிலிருந்து விடுவிக்க வேண்டும். இன்னொன்று நம்ம அவருக்கு பக்தி செய்யும், பகவானுடைய பக்தராகும், பகவானை சரணாகதி பண்ணும். இந்த ரெண்டே குறிக்கோள் தான். நாம் கிருஷ்ணருக்கு நம்ம அறியாமிலிருந்து விடுபடணும். பகவத்கீதையின் முதல் குறிக்கோள் நம்மளை அறியாமிலிருந்து விடுவிக்கிறது. இரண்டாவது குறிக்கோள் நாம் பகவானை சரணஞ்சு அவருக்கு பக்தி செய்யணும். இந்த ரெண்டுமே நம்முடைய நன்மைக்காக. அப்ப பகவத்கீதை பகவான் சொன்னது நம்முடைய நன்மைக்காக, அர்ஜுனனுக்காக அல்ல. ஏன்னா அர்ஜுனன் ஏற்கனவே தூய பக்தரா இருக்காரு. அவருக்கு பகவத்கீதை தேவையில்லை. அவருக்கு சொல்ற மாதிரி கிருஷ்ணர் பகவத்கீதை நமக்கு சொல்லியிருக்காரு. அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜீவன்களும், மனிதர்கள், அதாவது இந்தியாவில் இருக்கிறவங்க மட்டும் இல்ல, பகவத்கீதை இந்துக்களுக்கான நூல் மட்டும் அல்ல. பகவத்கீதை ஏதோ ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கோ ஒரு மதத்துக்கோ இனத்துக்கோ ஆனதில்லை. பகவத்கீதை என்ற ஒரு அற்புதமான ஒரு சாஸ்திரம், பகவத்கீதை என்ற ஒரு அற்புதமான புனித நூல். இந்த பகவத்கீதை சாஸ்திரம் எந்த ஒரு சமுதாயத்துக்கோ மதத்துக்கோ இனத்துக்கோ மொழிக்கோ சேர்ந்தது அல்ல. பகவத்கீதை எல்லாருக்குமானது, உலக பொதுமறை நூல் பகவத்கீதை. காரணம் என்னன்னா, பகவத்கீதையில பகவான் நம்ம வாழ்க்கைக்கு முக்கியமான பாடம், வாழ்க்கைக்கு தேவையான பாடம் கொடுக்கிறார். முதல் பாடம் பகவத்கீதையில பகவான் கிருஷ்ணன் நமக்கு கொடுக்கிற முதல் பாடம் என்னன்னா, நம்ம இந்த உடம்பல்ல ஆத்மா, இந்த உடல் தற்காலிகமானது, ஆன்மா நித்தியமானது, இந்த உடல் அழியக்கூடியது, ஆன்மா அழிவற்றது, ஆன்மாவை நாம் எவ்வாறு புரிந்து கொள்வது, உடலுக்கும் ஆத்மாவுக்குள்ள வேறுபாடு என்ன, இதையெல்லாம் ரொம்ப அழகா தெல்ல தெளிவா 2ஆம் அத்தியாயத்துல பார்க்க போறோம். இந்த அடுத்த அத்தியாயத்துல பகவான் கிருஷ்ணர் ஆத்ம விஞ்ஞானத்தை போதிக்கிறார். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்குள்ள காலகட்டத்துல இந்த ஆத்ம விஞ்ஞானம், இறை விஞ்ஞானம், ஆன்மாவை பற்றிய விஞ்ஞானம் எந்த பள்ளிக்கூடத்திலயுமே கல்லூரிகள்லயோ பல்கலைக்கழகம், ஸ்கூல்ஸ், காலேஜ், யூனிவர்சிட்டி எங்கேயுமே சொல்லி தர மாட்டாங்க. அப்ப இது பகவத்கீதையில நம்ம பார்க்கலாம். அப்போ பகவத்கீதை யாருக்கானது? பகவத்கீதை எல்லோருக்கும் பொதுவானது. ஏன்னா எல்லாருக்கும் பிரச்சனை இருக்கு. இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரி,
அது அமெரிக்கால இருந்தாலும் சரி, ஐரோப்பியால இருந்தாலும் சரி, இந்தியாவில இருந்தாலும் சரி, மலேசியால இருந்தாலும், ரஷ்யா, உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் நமக்கு குழப்பம் இருக்கு. எது சரி, எது தப்பு, எது தர்மம், எது அதர்மம், என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, இந்த மனித வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன, கடவுள் யாரு, அவர் எப்படி உணர்றது, கடவுளுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, இந்த உடலுக்கு ஆத்மாவுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, இந்த மாதிரி கேள்விகள் மனித சமுதாயத்துக்கு அத்தியாவசியமானது. அப்ப பகவத்கீதை அங்க இருந்துதான் தொடங்குது. பகவத்கீதை முதல் டீச்சிங்க நாம் இந்த உடம்பெல்லாம் ஆத்மா, அப்ப இந்த உடலுக்கும் ஆத்மாவுக்குள்ள பேதம் என்ன, ஆன்மாவை எவ்வாறு உணர்வது, ஆன்மான்னு ஒண்ணு இருக்கா, ஆத்மாவை பார்க்க முடியுமா, ஆன்மாவை காண முடியுமா, ஆன்மாவை உணர முடியுமா, இந்த கேள்வி எல்லாம் நம்ம 2ஆம் அத்தியாயத்துல பார்க்க போறோம். அப்போ பகவத்கீதை இன்னைக்கு என்ன பாடம், இன்னைக்கு இந்த வகுப்புல நம்ம படிச்ச பாடம் அர்ஜுனன் 5 காரணம் சொல்லி இந்த யுத்தம் வேணான்னு சொல்றாரு. அப்புறம் அவர்கிட்ட ஒரு இரக்க குணம் இருக்கு, அது வைஷ்ணவருக்கான இரக்க குணம். ஆனா அந்த இரக்கம் இங்க தேவையற்றது. ஏன்னா இவங்கெல்லாம் திருடர்களும் அயோக்கியர்களுமா இருக்காங்க, அசுரத்தன்மை உள்ளவங்களா இருக்காங்க. அசுரத்தன்மை உள்ளவங்கனால என்னைக்குமே மக்களுக்கு தொந்தரவு தான் இருக்குமே தவிர மக்களுக்கு எந்த நன்மையும் கிடையாது. அப்போ ஒரு சத்திரியனுடைய கடமை அசுரங்களை தண்டிக்க வேண்டியது. ஆனா அந்த அசுர குணம் படைத்தவங்க தன் நண்பர்களும் உறவினர்களுமா இருக்கிறதுலாம் அர்ஜுனன் தயங்குறாரு செய்யறது. அப்போ இது தேவையற்ற தயக்கம், தேவையற்ற இரக்கம், தேவையற்ற கருணை. அதுதான் இங்க பகவான் சொல்ல வருவார் அடுத்த அத்தியாயத்தில். அதனால முதல்ல அர்ஜுனன் அவர் டியூட்டி பண்ணணும், அர்ஜுனன் தன் கடமையை செய்யணும், ஆனா கிருஷ்ணருக்காக பண்ணணும். அப்போ பகவத்கீதையில கிருஷ்ணா உன் கடமையை விட்டுட்டுவான்னு சொல்லல. எந்த இடத்துலயுமே நீங்க பகவத்கீதை பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு சாமியாருக்கு பகவான் சொல்லல, ஏதோ ஒரு இமயமலையில ஆசிரமத்துல வாழ்ற ஒரு ரிஷிக்கோ முனிவருக்கோ பகவத்கீதை சொல்லல. பகவத்கீதை கிருஷ்ணர் யார்கிட்ட பேசினாரு, கஷ்யப முனிவர்கிட்ட பேசினாரா, நாரதர்கிட்ட பேசினாரா, இல்ல வியாசர்கிட்ட பேசினாரா, யார்கிட்ட பகவத்கீதை பேசுறாரு, அகஸ்தியர்கிட்ட பேசினாரா, புலஸ்தியர்கிட்ட பேசினாரா, கிடையாது. பகவத்கீதை கிருஷ்ணர் அர்ஜுனன் பேசுறார். அர்ஜுனன் யாரு, ஒரு குடும்பஸ்தன், இல்லற வாழ்க்கையில் இருக்கிறவர், இந்த உலக வாழ்க்கையில் இருக்கிறவர். அப்போ பகவத்கீதை சாதுக்களுக்கு மட்டும் ஆனதல்ல, சாமியார்களுக்கு மட்டும் ஆனதல்ல, ரிஷிகளுக்கோ முனிவருக்கோ துறவிகளுக்கு மட்டும் ஆனதல்ல, பகவத்கீதை அனைவருக்கும் ஆனது. ஏன்னா எல்லாருக்கும் இந்த பிரச்சனை இருக்கு. எல்லாருக்கும் பொதுவான பிரச்சனை என்னது, என் மனதை என்ன கட்டுப்படுத்த முடியல, என் புலன்களை கட்டுப்படுத்த முடியல, கோபத்தை கட்டுப்படுத்த முடியல, காமத்தை கட்டுப்படுத்த முடியல. இந்த மாதிரி பிரச்சனை உலகத்துல உலக நாடுகள்ல எல்லார்கிட்டயுமே இருக்கு. மனதால பாதிக்கப்படுறவங்க, புலன்களால பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க, அறியாமையினால பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க, கோபத்தினால பாதிக்கப்படுறவங்க, பொறாமையினால பாதிக்கப்படுறவங்க, இந்த மாதிரி உலகத்துல எல்லா மூலையிலும் இருக்காங்க. அப்போ இதுல இருந்தெல்லாம் நம்ம எப்படி விடுபடுறது, ஒரு நித்தியமான அமைதியான ஆனந்தமான வாழ்க்கை நம்ம எப்படி வாழ்றது, அதுதான் பகவத்கீதை சொல்லிக் கொடுக்கும். அப்ப பகவத்கீதை முக்கியமான நோக்கமே நம்ம எல்லாரும் விரும்புறது ஒரு நிம்மதியான அமைதியான ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை. அது பகவத்கீதை படிக்கும் போது கிடைக்கும். பகவத்கீதை படிக்கிறதுனால நமக்கு இதெல்லாம் கிடைக்கும். அதனால பகவத்கீதை நாம் அனைவரும் கட்டாயம் கற்க வேண்டிய ஒரு பாடம். இது கூட ஆரம்ப பாடம் தான் சொல்லியிருக்கு. பகவத்கீதை கூட பிகினிங் ஸ்டேஜ் தான். அதுக்கப்புறம் பாகவதம், சைத்தன்ய சரிதம், நிறைய கிரந்தங்கள்ல இருக்கு. அதனால இந்த வாழ்க்கையில நாம் பகவத்கீதை சரியாக புரிந்து கொண்டால் வேற எந்த நூலும் அவசியம் கிடையாது. அதனாலதான் பிரபுபாதர் இந்த பகவத்கீதையை ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பு செய்து உலகம் முழுதும் விநியோகம் பண்ணார். பிரபுபாடைய பகவத்கீதை உண்மையுருவில் உலக சாதனை படித்த ஒரு புத்தகம். அதனால இன்னைக்கு நம்ம ரொம்ப அழகான பாக்கியம் கிடைச்சிருக்கு. பக்தர் சங்கத்துல பகவத்கீதை படிக்கிறது, படித்தபடி அதை பயிற்சி பண்ணி அதுல வெற்றி அடைகிறது எல்லாம் ஒரு பெரிய வரப்பிரசாதம். பிரபுபாடைய திருவடிகளை நமஸ்காரம், வைணவருடைய திருவடியை நமஸ்காரம் பிரார்த்தனை செய்யறேன். நீங்க எல்லாம் அவ்வளவு நேரம் பொறுமையா இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய்.